அருநாடு சரி அருணா இந்த ஒரு செட்டில் அப்படியே வாங்கி நாங்கள் அப்படியே வாங்கிக்கிறோம். முத்தராஜனா 4-5 கேம் வெளியே போகுது. முதல்ல இறங்க சார் தம்பி பிரியாணிக்கு ஆரம்பிக்கிறேன். கல்லுவண்டி கடை மாதிரி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பார்த்தேனே இவனே தெரியும். நண்பர்கள் 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 பிரியாணி நண்பர்கள் ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. எனக்கு நண்பர்கள்லாம் ஃப்ரீயாக கூட்டி சாப்பிட போட்டுருந்தோம். நண்பர்கள் பிரியாணி தான் நாங்கள்லாம் வந்து ஃப்ரீ தான். நாங்களாம் வந்துடுவோம் டெய்லி. மிச்சமாக கொண்டு வந்து நைட்டு கொடுத்துருவானா எனக்கு இதே நாங்கள் ஃபோட்டோ போட்டு வைக்கிறோமா ஆனால் ஃபோட்டோ போட்டு மட்டும் வாங்கிக்கிறோம். ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் அக்கிஷ்டமாக இருக்காங்க. பொள்ளாச்சி அங்கே வருவானா இங்கே மெயினில் போட்டான். சிசிடிவி மேடு டெவலப் ஆகணும். இதெல்லாம் பசங்க அங்கே கோயம்புத்தூர் தெரிஞ்சு நெக்ஸ்ட் கோட்டை பற்றி அங்கே போயிரு. அது பேரை தள்ளுபடி தானே. சரி நம்ம இது போய் சரி இப்போலாம் அதுவே கட்டி வச்சுருக்காங்க. போய் நிறுத்தி அப்படியே சைடில் திறந்து கடை மாதிரி கொண்டு ஓ டக்குனி வாங்குற மாதிரி மக்கள் மினிதோட போகுது. நான் ராமனா அங்கே வந்து பசங்கக்கிட்ட ஒரு நிமிஷம் வால் மண்டலம் தான் இல்லையே எல்லாமே என்ன பொட்டி மாதிரி இருந்தாலும் அதில் போட்டு நல்லா காஃபிலாம் போட்டு சம்பாதிக்கிறாங்க. அது மட் காஃபின்னு போட்டு சாக்லேட்லாம் போட்டு மண்லேயும் இப்போ சுற்றுறானுங்க. அது கொதிச்சு வெட்டியும் செம ஹீட்டு. இப்போ அந்த டேஸ்ட் தான் நல்லா மூவ் ஆகும். சாக்லேட் செம்ம டேஸ்ட்டாக காஃபி குடிச்ச மாதிரியே இருக்காது. சாக்லேட் ஆமாங்க சார் நல்லா என்னமோ காப்பி 150 ரூபாய் மட்டும் அதெல்லாம் கம்மிங்க. காஃபி டீயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதா காஃபி அதுக்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நான். அந்த காஃபி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி காஃபி சாப்பிட்ருக்கேன். அந்த காட் மாதிரிலாம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமாம் ஆமாம் போய் சாப்பிட்ட ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் ஒரு நாள் கொடைக்கானல் போய் நானே முன்னாடி பண்ணுறேன். மறக்க முடியாது இல்லை ஜி. அதுக்காக இந்த டேஸ்ட் மறக்கூடாது. கொடைக்கானல் ஒரு சூரியன் போட்டு அந்த கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும். அண்ணா குளிர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு அந்த காஃபி நம்பியை போடுறீங்க உங்கள் திரும்ப சூரியனை போடுறது சின்ன ரெட்டை அப்படி சொல்லா ஜி அப்படி பண்ணுங்க ஜி. இந்த கடையில் எல்லா காசு கடையிலையும் சின்ன இருக்கணும். அதனால அவனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கடைசியில் போகும்போது என்ன சொன்னாலும் அதே எது கொடுத்தாங்க அப்படி ரோட்டில் மாற்றிட்டீங்களா சார்? சாரிங்க. நேற்று அரிசி சொன்னாங்க. யார் பாருங்க யார் எல்லாருக்கும் அவர் ரொம்ப சொல்லுவோம். இது எது உண்மை எல்லாமே உண்மையா? உள்ள போயிட்டு வெளியே வருது. வெளியே வருது. வீட்டில் போய் கால் பாஸ் சொல்லிடுறோம். அந்த அட்ரஸ் தான் சார் நாங்கள் தோசை போட்டு போறாங்க. நம்ம வரலீங்களா? செலவு வந்துட்டோம். இவ்வளோதான் முடிவு பண்ணிட்டாங்க. டைம் ஆச்சு. வேறு சாவியில் இங்கே இருக்க போய் பார்க்கலாம். அது வந்தாங்கன்னா பண்ணிட்டு அன்னைக்கு பாருங்க இதை வச்சு நல்ல வேலைக்கு அந்த 2 ரூம் குக் ரூம் கொடுத்துருந்தோமா. அந்த
சாவி பீரோக்குள்ள வச்சு பீரோ பூட்டிட்டாங்க. ஆமாம். சாவி கொண்டு வரவங்க அதுக்கடை நான் வாங்கி வச்சேன். இல்லைன்னா அதை போட்டு கரெக்டாக போட முடியாது. ஆமாம் அப்படி ஆகி போச்சு. செலோ டேப் பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு செலோ டேப் கேட்குறாங்க. கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு ஒரு மிச்சம் இருக்குதுன்னா அதை அங்கேயே வச்சு ஒட்டிடணுமா. ஓடத்துக்கு முன்னாடி ஒட்டி சைன் பண்ணி அங்கே ஃபீல் பண்ணிடணும். அது எடுக்கனால கரெக்டாக கைக்கே கொடுத்தது ஆனால் ஃப்ளிப்கார்ட் கூட ஒரு 300 ரூபா ஐயோ சே போனாலே நான் உனக்கு இந்த ஞாபகம் தான் இருக்கணும். போகும்போது ஒவ்வொரு தடவையும் சப்ளை வந்து கேட்டுக்கேன். அப்படியே நான் முட்டை அடிக்க மாட்டேன். பிஞ்சு வரும்போது போட்டு சிப்ஸ் தாங்க இதுதான் நல்ல சிப்ஸ் அங்கே இருக்கும்போது இங்கே வந்து இருக்குது. இல்லைண்ணா இப்போ நோட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ வெளியே. பழைய ஸ்டைலு போனா யார் எல்லாம் உட்காந்து ஓகே.